வணக்கம். செல்வகுமாரின் அடுத்த நிகழ்வு, அதாவது வரக்கூடிய நவம்பர் 21 தொடங்கி 29 வரை அடுத்தடுத்த 2 நிகழ்வுகள் இணைந்து தரக்கூடிய மழைப்பொழிவு குறித்த வானிலை முன் எச்சரிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 நவம்பர் 19 புதன்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. நாம கடந்த 20 நாட்களுக்கு முன்பே வரக்கூடிய நவம்பர் இறுதி மழைப்பொழிவை படமறைந்து காட்டிவிட்டோம். 9 வட அட்சரேகைக்கு வடக்கே, 12 வட அட்சரேகைக்கு தெற்கே இடைப்பட்ட பகுதியில் தான் வரக்கூடிய மாத இறுதி நிகழ்வு அதீத மழைப்பிடிப்பை கொடுக்க நெருங்கும் கடக்கும் என்று சொன்னோம். ஆனால் அது காற்று பீதியோ அச்சமோ கொள்ள தேவையில்லை. புயலாக உருவானாலும் செயலிழந்துதான் கரை கடக்கும், புயலாக இல்லாமல் ஆழ்ந்த மண்டலமாக கரை கடக்கும் என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இல்லைன்னா ஒரு வெல் மார்க் லோ பிரஷராக தான் வரும். ஆகவே ஒரு நிறைய மழைப்பொழிவை தரும் என்று தான் 20 நாளா சொல்லிட்டு இருக்கோம். எந்த மாற்றமும் செய்யவில்லை. ஆகவே உலக மாதிரிகள் கடந்த 20 நாள்ல 80 முறை மாற்றம் செய்திருக்கிறார்கள். 80 முறை செய்யப்பட்ட மாற்றமும் 80 விதமாக இருந்தது. இன்னும் வரையும் ஒரு நிலைக்கு வரவில்லை. இதை வைத்து இன்னும் குழம்பிக் கொண்டிருக்கிறீர்கள். குழம்ப வேண்டாம். மழையை எதிர்நோக்கி இருப்பவர்கள் நம்பிக்கையுடன் இருக்கலாம். மழைப்பொழிவு குறித்த அச்சம் அடைபவர்கள் அதிக மழைப்பொழிவு புரிந்தால் பாதிப்பு ஏற்படும் என்றால் முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டும். இதற்காகத்தான் இந்த தகவல். அச்சமோ பீதியோ கொள்ள தேவையில்லை. காற்று அச்சம் வேண்டவே வேண்டாம். வரக்கூடிய 21ஆம் தேதி, அதாவது இன்றைக்கு ஒரு காற்று சுழற்சி ஒன்று ஏற்கனவே இருந்தது. குமரிக்கடல் வழியா அரபிக்கடல் நோக்கி நகர்ந்துருச்சு. அது டெல்டா மாவட்டங்களுக்கு நேற்று முன்தினம் நல்ல மழைப்பிடிப்பை கொடுத்துச்சு. நேற்றைக்கு திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டத்துக்கு நிறைய மழைப்பிடிப்பை கொடுத்திருக்கிறது. அது அரபிக்கடல் நோக்கி நகர்ந்த காரணத்தினால இன்றைக்கு மயிலாடுதுறையில் இப்பொழுது மழை பொழிந்திருக்கு. அந்த மழை தொடர்ந்து பெருசா இல்லைனாலும் டெல்டாவில் இன்றைக்கு காலை ஒரு மழைப்பிடிப்பை கொடுக்கும், மதியம் ஒரு மழைப்பிடிப்பை கொடுக்கும் லேசாக. காரணம், கிழக்கு காற்றை ஈர்ப்பதன் காரணமா இரு காற்று இணைவு புதுச்சேரிக்கு விழுப்புரத்துக்கு தெற்கே இருக்கிற காரணத்தினால இந்த மழை இருக்கும். நாளை லேசான ஒரு மழைப்பிடிப்பு ஒரு 5% பகுதிகளில் ஒரு தூறல் நனைக்கும் மழைப்பிடிப்பை கொடுக்கலாம். அப்ப இன்றைக்கும் நாளைக்கும் கிடைக்கக்கூடிய இந்த தீவிரம் இல்லாத ஒரு சின்ன இடைவெளி தான். பெரிய மழைப்பிடிவு இல்லைன்னா கூட இன்னைக்கு கொஞ்சம் மழை இருக்கு, நாளைக்கு மிக